படிக்காத பெற்றோர்னா கூட அவங்க வந்து ஆமா. சோசியல் மீடியா பார்த்துருக்க மாட்டாங்கன்னு பார்த்துருக்க சொல்லலாம். 2 மாட்டேன். பேருமே இவங்களுக்கு போலீஸ் அதெல்லாம் ஆஃபீசர். இருக்குது. தன்னுடைய ஏன்னா அவரோட அவங்களோட பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறா. இந்த பையன் வந்து காலேஜ் படிச்சிருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா இப்படி இருக்கக்கூடிய ஒரு பையன், இவ்வளோ ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இருந்திருக்கிறான் அப்படின்ற ஒரு நிலையில, அந்த பெற்றோர்கள் கண்டிக்காதது ஒண்ணு. காவல்துறை வந்து இது ஏன் இத்தனை நாட்கள் வேடிக்கை பார்த்துருக்குது. இத பத்தின அவ்வளோ கமெண்ட்ஸ் அதுக்குள்ள போயிட்டு இருக்குது. தான் நான் ஒரு வீரனா முன்னிறுத்திக்கிறதுக்கு கத்திய வச்சு காட்டிட்டு இருக்கான். அந்த கத்திய யார்கிட்ட அவன் பயன்படுத்துவான்? ஒரு டெண்டன்சி இருந்துகிட்டே இருக்கும்ல. இது போல கத்திய கையில வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இத பயன்படுத்தி பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த எண்ணத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு வந்து இந்த கவின பயன்படுத்திட்டான் அப்படின்றது தான் இதில தோணுது. அதுக்கு சொந்த அக்காவுடைய காதலனையே அவன் பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னா, இவனுடைய மனநிலையை இத்தனை ஆண்டு காலம் வளர்த்திருக்கிறாங்களே இந்த சமூகம். அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்களும், அந்த இயக்கங்களை சேர்ந்தவர்களும் வளர்த்திருக்கிறாங்களே, அப்ப அவர்களும் குற்றவாளிகள் இதுல. ஒரு வன்முறையை வந்து வளர்ப்பதற்கு, மனநிலையை வளர்ப்பதற்கு இந்த இயக்கங்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றன என்றால், இத வந்து தட்டி கேட்க வேண்டிய இடத்துல வந்து காவல்துறை இருக்கு.